friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வயிற்று தசைகளை குறைப்பதற்கான 5 ஆசனங்கள். இதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வயிற்று தசைகளை குறைப்பதற்கான வொர்க் அவுட் வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, அதுல போய் பாருங்க. இப்போ இந்த 5 ஆசனங்களுடைய பெயர் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதலாவதா பாத சஞ்சலன ஆசனம், இரண்டாவது அர்த்த ஹலாசனம், மூன்றாவது நவாசனம், நான்காவது சலபாசனம், ஐந்தாவது தனுராசனம். இப்போ இந்த 5 ஆசனங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாத சஞ்சலன ஆசனம், அர்த்தஹலாசனம், நவாசனம், இந்த 3 ஆசனமும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய வயிற்று தசைகள் பலம் பெறுது. அதாவது லூசா இருக்கிற அப்டாமன் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. தொடர்ந்து இந்த ஆசனங்களை செய்யும் போது நம்மளுடைய லிவர் மற்றும் கிட்னியை இது மேம்படுத்துது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது. யாருக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்யும்போது அது பேலன்ஸ்டா இருக்க உதவி புரியுது. யாருக்கெல்லாம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க இதை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பேக் பெயின் ப்ராப்ளம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஆரோக்கியமான முறையில யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஆசனாவை தொடர்ந்து செய்யும் பொழுது அதற்குரிய பலன் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ சலபாசனம் மற்றும் தனுராசனத்துடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 2 ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய பேக் போன் பலம் பெறுது, நம்மளுடைய கால் மற்றும் கைகளும் பலம் பெறுது. தனுராசனம் மற்றும் ஹலாசனம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம பேக் போன்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இந்த 2 ஆசனமும் ஒரு தீர்வா இருக்கு. இப்போ இந்த ஆசனங்களை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஒரு சமமான தரையில படுத்துக்கோங்க. கைகள் ரெண்டும் உங்க பக்கவாட்டுல தரையில இருக்கணும். கால்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு அடிக்கு மேல ஒசத்துங்க. அப்படியே அந்த நிலையிலேயே 20 வினாடி ஹோல்ட் பண்ணி வைங்க. இடையில ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 20 வினாடி செய்யலாம். இதுதான் உத்தான பாத ஆசனம். தரையில நேரா படுத்துக்கோங்க. கைகள் ரெண்டும் உங்க பக்கவாட்டுல தரையில இருக்கணும். கால்கள் ரெண்டையும் சேர்த்து மேல 90 டிகிரிக்கு தூக்குங்க. இந்த நிலையிலேயே 20 வினாடி நிறுத்தி வைங்க. இடையில ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 20 வினாடி செய்யலாம். இதுதான் அர்த்த ஹலாசனம். தரையில நேரா படுத்துக்கோங்க. கைகள் ரெண்டும் உங்க பக்கவாட்டுல தரையில இருக்கணும். கால்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு அடிக்கு மேல தூக்குங்க. கால்களை மேல தூக்கும் போது தலையையும் ஒரு அடிக்கு மேல தூக்கி உங்களுடைய கண்களால உங்க கால்களுடைய கட்டை விரலை பாருங்க. கைகள் ரெண்டும் உங்க தொடை மேல இருக்கணும். இதே நிலையில 20 வினாடி நிறுத்தி வைங்க. இடையில ஒரு சின்ன இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு 20 வினாடி செய்யலாம். இது நவாசனம். இடது கை கீழே வலது கை மேல நாடி அது மேல வச்சுட்டு கால்கள் ரெண்டையும் ஒரு அடி இடைவெளி விட்டு குப்புறப்படுத்துக்கோங்க. கைகள் ரெண்டையும் பக்கவாட்டுல ஒரு அடிக்கு மேல தூக்கிட்டு கால்களையும் ஒரு அடி மேல தூக்கி கால்களால பின்னால உந்தி தள்ளி முன்னும் பின்னும் ஆடுங்க. இந்த மாதிரி 20 முறை ஆடிட்டு சின்ன இடைவெளி விட்டு மறுபடியும் 20 முறை ஆடலாம். இது சலபாசனம். இந்த மாதிரி முன்னும் பின்னும் ஒரு நாளைக்கு 40லிருந்து 50 முறை வரை ஆடலாம். உங்களுக்கு இடையில சின்ன இடைவெளி விட்டு விட்டு ஆடணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆடுங்க. இடது கை கீழே வலது கை மேல நாடிய மேல வச்சு கால்கள் ரெண்டுக்கும் ஒரு அடி இடைவெளி விட்டு குப்புறப்படுத்துக்கோங்க. கைகளால உங்களுடைய கணுக்கால பிடிச்சு முன்னும் பின்னும் ஆடுங்க. எவ்வளவு வேகமா ஆட முடியுமோ அவ்வளவு வேகமா ஆடுங்க. எவ்வளவு தூரம் உங்க கணுக்கால்களை உங்க கையால வேகமா இழுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வேகமா ஆடலாம். இந்த மாதிரி
ஒரு 20 முறை ஆடிட்டு சின்ன இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு 20 முறை ஆடலாம். இது தனுராசனம். இதே போல ஒரு நாளைக்கு 40 to 50 முறை வரைக்கும் ஆடலாம். தொடர்ந்து ஆடுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இடையில சின்ன இடைவெளி விட்டு ஆடலாம். இப்போ இந்த 5 ஆசனங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா வீட்ல இதை முயற்சி செய்து பாருங்க. தொடர்ந்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.